வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பழனி அவங்க அம்மா வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே அவங்க அண்ணியை நகைப்பெட்டியை திறந்து கொடுக்குறாங்க. இதை எடுத்துன்னு போய்ட்டு ராஜிக்கிட்ட கொடுத்துருப்பான்ட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. இது எதுக்கு அண்ணின்ட்டு இதை எடுத்துன்னு போனாக்கா அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா அவளுக்கு நகை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க கல்யாணத்தில் போட்டுக்கிறதுக்காக. அந்த இடத்துல என்னோட பொண்ணு மட்டும் நகை இல்லாமல் வெறும் கழுத்தோடு இருந்தால் நல்லாவா இருக்கும். முதல்ல எடுத்துன்னு போந்து ஏதோ ஆயிடுச்சு விடு. ஆனால் இப்போ இருக்கிற மிச்ச நகை இதை எடுத்துன்னு போய் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இது அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்னு சொல்லும்போது இது வேறு யாருக்கும் தெரியுது வேணாம், நமக்கு மட்டும் தெரியட்டா எடுத்துன்னு போய்ட்டு பத்ரமா ராஜிக்கிட்ட கொடுத்துருன்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. இவரும் பயந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வராரு. வீட்டில் வந்தாக்கா அவங்க மாமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ராஜியும் மீனாவும் வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவர் பேக்கோட வராரு. எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்கும்போது எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இது அண்ணி ராஜிக்கிட்ட குடிக்க சொல்லி பேக் கொடுத்தாங்கன்ட்டு. அது கேட்டதும் என்ன பேகுன்ட்டு கேட்குறாங்க. தெரில, நீ உன்னை பிரித்து பாருன்ட்டு அவர் கொடுக்குறாரு. இவங்க தயக்கத்தோடு பார்க்குறாங்க. வாங்கிக்குமானிட்டு கோமதி சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நகை இருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை கதிரும் வந்து பார்க்குறாரு. முதல்ல தான் நகை கொடுத்து அனுப்பிட்டாங்களே, இது எதுக்காக கொடுத்து அனுப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது என்னன்னு தெரியல, மீனாவோட அம்மா தான் வந்து பார்த்துட்டு நகைலாம் கொடுத்துட்டு போனாங்களே, அதனால் கல்யாணத்தில் போட்டுக்கிறதுக்காக இருக்குன்ட்டு இவங்கள கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்குது, வச்சுக்கோங்கன்ட்டு சொல்கிறாங்க. இது வேணான்னிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கதிரும் வந்து சொல்கிறாரு இது வேணா திருப்பி கொடுத்துருன்ட்டு. இதை பார்த்ததும் கோவம் வந்துடுது பாண்டியனுக்கு. ஏன்டா முதல்ல எடுத்துன்னு போன நகலை நாசம் பண்ணிவிட்டு ஒரே நாள் அப்படி என்னடா உனக்கு செலவு, என்னை நீ கேட்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு தலை பிச்சுக்குதுரா, அவ்வளோ பணத்தை நகையை நீ என்னடா பண்ண, அதை நீ சரியாக வச்சுருந்தா இப்போ ஏன்டா அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்கன்னிட்டு இவர் திட்டிட்டு போய்ட்றாரு. அதுக்கப்புறம் இந்த நகை எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க மாமான்னிட்டு அவங்க மாமா கிட்ட கதிர் சொல்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன்பா, அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாமல் அண்ணி கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துன்னு போன பிரச்சனை ஆகிடும், உங்களுக்கு வேணாம் நான் நீங்களே எடுத்துன்னு போய் கொடுங்கன்ட்டு அவர் போய்ட்றாரு. இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வேணாம், அவங்களோட பொண்ணு கொடுத்துருக்காங்க, எதுவும் பிரச்சனை பண்ணுறது வேணாம், அதை எடுத்துன்னு போய் வையுமானிட்டு கோமதி சொல்கிறாங்க. இதே நேரத்தில் தங்கமயில் வீட்டில் அவங்க அப்பா வெளியிலேருந்து வராரு. பணத்துக்கு எப்படி இல்லாமல் ஏற்பாடு பண்ண போனோம், எங்கேயுமே பணம் கிடைக்கலன்ட்டு. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகிறாங்க. சம்மந்தி வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம், கல்யாண செலவில் பாதி செலவு நாமளும் பண்ணுறோன்னிட்டு இப்போ பணம் இல்லைண்ணா எப்படின்றாங்க. சரி இருங்க, நான் நகை வாங்கின்னு வந்திருக்கேன் பாருங்கன்ட்டு நகை எடுத்து வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தது பரவாயில்லையே தங்க நகை மாதிரி இருக்குதுன்ட்டு அதை பார்த்து தங்கமயில் சொல்கிறாங்க. என்னம்மா நீ தங்க நகை போடாமல் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு கொடுத்து நான் அதை போட்டுட்டு கருத்து போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்டி உனக்கு தைரியம் இல்லாமல் பேசுகிற, என்ன இல்லை பாதி தைரியம் கூட இல்லாமல் இப்படி பேசியிருந்தா எப்படி ஆகுறதுன்ட்டு பாவம் அவங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பாவம் இல்லையா, நம்ம கஷ்டமே நம்ம பாவம் இல்லையான்றாங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் 3 நாள் கல்யாணம் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு மாமா ஒத்துக்கல. ஆனால் அதைக்காண்டி அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாக்கா 40 லட்சம் ஆகுதுன்னு சொன்னாங்களா, நாம் 20 லட்சம் கொடுக்க வேண்டி வரும். இப்போது கொஞ்சம் துட்டு பாதி துட்டு கொஞ்சம் சின்ன சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறதுக்கே பாதி துட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி அது ஏற்பாடு பண்ணியிருந்தாக்கா அவ்வளோ துட்டு நம்மளால் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்க முடியுமான்ட்டு இவங்க ஷாக்காக வராங்க. எப்படியோ அது தவறி போச்சு விடு, இப்போ இந்த நகை நல்லா இருக்குது போட்டுக்கன்றாங்க. அப்போ இது வெளுத்து போயிட்டாக்கா, இது காட்டி கொடுத்துட்டாக்கா மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டா என்னோடய வாழ்க்கை பாதிக்கப்படும்ன்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இது வந்துட்டு மறு வீடுக்கு வந்தோம் இதை கழட்டி கொடுத்துரு, அதுக்கப்புறம் உனக்கு நான் 6 சவரன் நல்ல நகை தான் போட்டுரு, அந்த நகையை போட்டுக்கோ, டெய்லி யூஸ்க்கு எப்பயுமே அதை போட்டுருக்கு போகிறேன், இது ஏதாவது அலுவல் அது இதுனாக்கா அந்த நேரம் மட்டும் நீ போட்டுக்கோ, மற்ற நேரத்தில் கழட்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நான் லாக்கரில் வச்சுட்டேன்ட்டு சொல்லிடுறேன்ட்டு நான் சமாளிச்சுக்கிறேன்ட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அதை பற்றியே பேசுகிறாங்க தங்கமயில். அதுக்கு நீ இதே பேசிக்கிட்டு இருக்காத, நீ தங்கச்சி கூட பார்லருக்கு போய் வரணும்னு சொல்லி நீ கிளம்புன்றாங்க. அவங்க அப்பா கிட்ட நீங்களே போயிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இதே நேரத்தில் கோமதியும் மருமகளுங்க 2 பேரும் நகைகள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோழியும் அவங்க புருஷன் குழந்தையோட வராங்க. வாங்கன்ட்டு வரவேற்கிறாங்க. எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது வானா இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்துன்றாங்க. அதுக்கு கோழி கேட்குறாங்க, என்ன நகைங்களா டூப்ளிகேட்டு வாங்கி கூச்சிட்டிங்களா கல்யாணத்துன்ட்டு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மாங்க 2 பேர் கொடுத்து அனுப்புனாங்கன்ட்டு ராஜ்யம் மீனாவை சொல்கிறாங்க. அப்படியான்னு கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு எவ்வளோ பவுன் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, வீட்டில் தானே இருக்க போகிற, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, வந்த உடனே நீ கணக்கு போடுறியான்ட்டு அந்த நகைங்களை பார்த்ததும் கோழி பிரமிச்சு போகிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு கண்ணாக இருக்குது. குழந்தைய எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ராஜி கோழியோட குழந்தைய திடீர்னு குழந்தைய வாங்கினா குழந்தை வருவாளான்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதனால் ராஜிக்கு முகம் சின்னதாகிடுது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.